ராஜபுத்திரன், பிரபு, வெற்றி இந்த மாதிரி பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ராஜபுத்திரன் அப்படின்னும்போது பிரபு படம், வெற்றி படம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓஹோ! ஒரு ஆவரேஜாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த படத்தோட கதைப்படி வந்து என்னென்னா, அப்பா பையன், பையன் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்கிற அப்பா, விவசாயம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் 90 காலகட்டங்களில் நடக்கிற ஒரு கதை. கதைப்படி வந்து பொண்ணை விட பையனுக்கு தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லி ஆசைப்படும்போது ஒரு வேலைக்கு சேர்த்து வராங்க. அந்த வேலை வந்து என்னென்னா, ஃபாரின்ல இருந்து கொடுக்குற பணம் எல்லாத்தையுமே வந்து அந்த கிராமத்தில் பட்டுவாடா பண்ணுற வேலை. கொஞ்சம் இல்லீகல் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல வந்து பணத்தை கொடுக்கும்போது களவாடல் பண்ணிடுறாங்க. அதை சீட் பண்ணி ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்தினால ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்து இவர் வந்து டார்கெட் வச்சுறாங்க, 2 நாளில் பணத்தை கொடுக்கலைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 2 நாளில் பணத்தை கொடுக்கலைன்னா கொன்றுவேன் அப்படிங்கிற இடத்துல வெற்றி சரி, அவங்க அப்பாவும் சரி எப்படி போராடி அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க, அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். உண்மையிலே இது யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிளில் சொல்லப்படுற ஒரு கதை. இந்த கதை எவ்வளோ அழகாக எடுத்துருந்துருக்கலாம், போட்டு கொலையாக கொண்டு வச்சுருக்காங்க. என்னமோ பருத்தி வீரன் படத்தை பார்க்குற மாதிரி இவங்க பருத்தி வீரனில் வர மாதிரி அந்த வெற்றியை ஒரு லுக்கு கொடுத்து, ஒரு டைலாக்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு கேரக்டரில் ஒரு ஜீவன் இல்லை, இப்படி ஒரு மண்ணும் இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இந்த விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், படம் பார்க்கும்போது அவ்வளோ வெறுப்பு வரும், என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இளைய திலகம் பிரபு, பொதுவாக பிரபு சாருடைய படங்களில் அவரோட கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ என்னென்னா கிடைக்கிற படத்துலலாம் நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை அந்த குடும்ப கடன் அந்த பிரச்சனைன்றதுனால ஓடுறாரான்னு தெரியல. பாவம் அந்த மனுஷனை என்னென்னமோ தான் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லையே, ஒட்டாத ஒரு படத்தை உட்கார வச்சுட்டு அதில் அந்த ஹீரோயினுக்கும் வெற்றிக்கும் கொஞ்சமே சம்மந்தமே இல்லை. ஒரு நடிப்பில் ஒரு மெச்சூரிட்டி இல்லை, அதே மாதிரி ஒரு மியூசிக்கில் ஒரு பெப்பி இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ராஜபுத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு படம் வந்து இவங்க 2 பேரும் வந்திருக்காங்களே அப்படின்றதுக்காக நம்ம போய் உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நமக்கு தலைவலி தான் வரும். எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜபுத்திரன் படம் ஏன்டா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான்.